கத்திரிக்காய் ரொம்ப பிடிக்கும்னு சொல்றவங்க கண்டிப்பா இந்த ஒன் பாட் வாங்கி பாத் ரெசிபியை ட்ரை பண்ணுங்க. டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? ஒரு பேன்ல 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு நல்லா பொரிஞ்சு வரும்போது ஒரு 5 போல காஞ்ச மிளகா, அது கூடவே கொஞ்சம் போல தேங்காய் சேர்த்துக்கலாம். ரோஸ்ட் ஆனதும் மிக்ஸி ஜாருக்கு மாத்திட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு வெறுமிளகாய் தூள் சேர்த்து அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம். குக்கர்ல 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், பட்டை வகைகள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 2 கொத்து கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகாய் சேர்த்து வதக்கிட்டு இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்து அதையுமே நல்லா வதக்கிக்கலாம். 2 பச்சை மிளகாய், 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கிட்டு இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்து அதையுமே நல்லா வதக்கிக்கலாம். 2 பெரிய சைஸ் கத்திரிக்காய் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதை சேர்த்துட்டு அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வதக்கணும்னு இல்ல. 1/2 ஸ்பூன் கல்லுப்பு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு இப்ப நம்ம அரைச்சு வச்சிருந்ததையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 கிளாஸ் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம். இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊத்திட்டு நல்லா கொதி வரும்போது அரிசி சேர்த்துக்கலாம். குக்கர் க்ளோஸ் பண்ணிட்டு 2 விசில் வந்துட்டு லாஸ்ட் விசில் லோ ஃப்ளேம்ல வச்சு எடுத்துக்கலாம். பிரஷர் ஃபுல்லா போனதும் ஓபன் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணி இறக்குனீங்கன்னா ஒரு சூப்பரான வாங்கி பாத் ரெடி. டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். சோ கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.